கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், எரேமியா 23ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 1வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் கர்த்தர் சில மேய்ப்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். நம்மளை வழிநடத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, நம்முடைய துன்ப நேரத்தில் நம்மை தாங்கும்படியாக சில மேய்ப்பர்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் எரேமியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை அந்த மேய்ப்பர்கள் தேவ ஜனங்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், அவர் என்னுடைய தலைவனாக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவுகளை பெற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம், ஒரு ஊழியக்காரனுடைய குணாதிசயத்தை குறித்து ஆண்டவர் மிக அழகாக சங்கீதக்காரன் மூலமாக பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. ஆத்துமாவை தேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில தலைவர்களை, சில ஊழியர்களை, சில ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி பல நேரத்தில் நாம் அவர்களை நம்பி அவர்களுக்கு பின்பதாக சொல்லுகிற வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, கடைசி நாட்களிலே வாழுகிறோம், கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அவருடைய பெயரை சொல்லிதான் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு நாமத்தை சொல்ல மாட்டாங்க. இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசு அதிசயத்தை செய்கிறார், இயேசு துன்பங்களை மாற்றுவார் என்று சொல்லி திருட்டுத்தனமாக தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு மாய்மாலமான கிறிஸ்தவர்களாக, மாய்மாலமான தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறபடியால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு விசுவாசிகளாக, தேவனை பின்பற்றுகிறவர்களாக இந்த மேய்ப்பன் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரா? அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்காதா? அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு நாம் அமர்ந்திருக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் இன்னைக்கு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறார். எந்த காரியம் தெரியுமா? ஒரு மேய்ப்பன் ஆனவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிற 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசி ஒரு குடும்பத்திற்குள்ளே கடந்து போகிறார். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். எந்த ஆசீர்வாதம் தெரியுமா? குழந்தை பாக்கியத்தை இழந்து போனார்கள். இப்பொழுது அங்கே ஒரு தலைவன் வருகிறார், ஒரு மேய்ப்பன் வருகிறார், அவருடைய பெயர் தான் எலிசா. இந்த எலிசா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற மனுஷனாக இருந்தார். ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுக்கு உத்தமமாக, தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்கிறவனாக இருந்தார். இந்த வீட்டிற்குள்ளே கடந்து வருகிறார். வீட்டிற்குள்ளே வரும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அம்மா, ஆண்டவர் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். இந்த அம்மா சொல்றாங்க, அபத்தம், அப்படி சொல்லாதீங்க ஐயா, எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஏனென்றால் எல்லா காரியங்களும் செத்துவிட்டது, கற்பம் செத்துவிட்டது, ஆசீர்வாதங்கள் செத்துவிட்டது. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஊரிலே அந்த ஸ்திரீ கனம் பொருந்தினவளாக இருந்தாள். ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலி,
கனம் பொருந்திய ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குறைவு வருகிறது. என்ன குறைவு? அடுத்த வாரிசு இல்லை, அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேற்பர்களை கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தலைவர்களை கொடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? நம்முடைய துக்கங்களை மாற்றும்படியாய், தேவ வசனத்தின் ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய். இப்போ அந்த வசனத்தை வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அங்கே தங்கலாம் என்ற. நல்லா கவனிங்க, இந்த எலிசா தீர்க்கதரிசி உண்மை உள்ளவர் தான். இந்த எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரர் தான். இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது உண்மைதான். ஆனா இந்த கனமுள்ள அந்த சகோதரி, அந்த நல்ல அறிவுள்ளவா செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவனை தங்க வைக்காமல் மேலறையில், வீட்டுக்கு மேலே ஒரு வீடை கட்டி, ஒரு சின்ன ஒரு ரூமை கட்டி தனியாக தங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேற்பர்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனால் விசுவாசிகளாகிய நாம், அவருடைய ஆடுகளாகிய நாம் சில காரியங்களில் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும் தெரியுமா? ஊழியக்காரர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஊழியக்காரங்க தான். யாரையும் குற்றப்படுத்தும்படியாகவோ சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்படியாக வரவில்லை. ஆனால் இன்றைக்கு சில குடும்பங்கள் சிதைந்து போவதற்கான காரணம் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் கனம் பொருந்தியவள், அவள் கனம் பொருந்தியவள். லிமிட் வச்சிருக்கிறா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறதுல மட்டும் லிமிட் இருக்கிற கூடாது, தவிர ஊழியக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு லிமிட் இருக்கணும். குடும்பத்திற்கான நேரத்தை குடும்பத்துக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சபைக்கு கொடுக்கணும், தேவ சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவ சமூகத்துக்கு கொடுக்கணும். 24 மணி நேரம் பாஸ்டருக்கு பின்னாடி அலையக்கூடாது. 24 மணி நேரம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஊழியக்காரர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வாழக்கூடாது. எலிசா இந்த நாட்களிலே வாழ்ந்தவரை காட்டிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த நாட்களில் நாம் பார்க்கிற ஊழியக்காரர்களை காட்டிலும் எலிசா தேவனுக்கு பிரியமுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை இன்னைக்கு நிறைவேறல. ஆனா அன்னைக்கு எலிசா சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சாலும் இந்த அம்மா வீட்டுக்குள்ள தங்க வைக்கல. கனம் பொருந்தியவள் தான், அறிவுள்ளவா தான், நல்லவள் தான். வீட்டுக்குள்ள தங்க வைக்கல. வீட்டுக்கு மேல ஒரு அழகான ஒரு ரூம் எடுத்து அழகான மெத்தையை போட்டு அழகான குத்து விளக்க வச்சு அவர் வந்துட்டு போனா ஏன் வீட்டுக்குள்ள அவருக்கு இடம் இல்லை, மேல தங்கிட்டு போகட்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஊழியக்காரனை தூக்கி மேல வைக்கிறனால எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாய் வாழ்கிற நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ரைட்டு தான். வீட்டில் வந்து ஆராதிப்பாங்க, ரைட்டு தான். ஆனால் ஒரு கண் அவங்க மேலே வச்சிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் நம்முடைய மேட்பன். He is our leader. அவர் தான் நமக்கு தகப்பன். ஊழியக்காரன் நமக்கு தகப்பன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் தான்ப்பா உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி விலைக்கிரயம் கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி அந்த கல்வாரி மலையில் என்னுடைய ரத்தங்களை சிந்தி என்னுடைய சதை கிழிக்கப்பட்டு ஒவ்வொரு காரியங்களாக உனக்காக கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ இன்றைக்கு யாரெல்லாமோ அப்பா என்று கூப்பிடுறார், யாரெல்லாமோ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். நல்லதுதான். எனக்கு அதில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் என்னன்னா, அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். நம்முடைய தகப்பன் ஆண்டவர் தான், நம்முடைய அம்மா ஆண்டவர் தான், நம்முடைய வழிகாட்டி ஆண்டவர் தான், நம்முடைய மேட்பன் ஆண்டவர் தான். ஊழியக்காரனை எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? we are the messengers. நாங்க வெறும் செய்தியை கொடுக்கிறவங்க தான்.
வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேட்கிற, ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு நாங்க என்ன பேசணும், இதுதான் எங்க வேலையை தவிர உங்க பெட்ரூம்குள்ள வர்றதோ உங்க வீட்டுக்குள்ள காரியங்கள் நடக்கிறத புகுந்து புகுந்து கேட்கறது எங்களுடைய சோலி கிடையாது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தை, இன்னைக்கு லிமிட்டோட வாழ பழகுங்க. தேவ பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ற கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் ஊழியக்காரனுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறது. இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை தோற்று போயிருக்கிறது. சில குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அளவுக்கு மீறி செய்த காரியங்கள். கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். 2 ஊழியக்காரர்கள் ஒரு சபையில் இருந்தார்கள். ஒரு குடும்பத்தோடு கூட ரொம்ப ஐக்கியமாக பழகி இருக்கிறார்கள். 2 பேருக்கும் பிரச்சனை. அந்த ஒரு குடும்பத்தால் 2 ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்து சபை 2ஆக உடைக்கப்பட்டது. இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. யாருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். யாருக்கு செவி கொடுக்க வேண்டும், யாரை வீட்டுக்குள்ள அலோ பண்ணணும், யாரை நம்முடைய ஹாலில் உட்கார வைக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சகோதரி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை செய்கிறாள். அவள் செய்கிற மிக அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரருக்கு ஒரு லிமிட் வைக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் செய்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் பலித்தாலும் பிள்ளை ஆசீர்வாதமாக பிறந்தாலும் கூட அவள் ஒரு எல்கையை வைக்கிறாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்கை வைக்கணும். இத்தனை மணிக்கு மேலே பாஸ்டர் கூப்பிட்டாலும் பிரச்சனை, நான் போக மாட்டேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை நேசிப்பேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஊழியக்காரன் சொன்னோன்னே வண்டி எடுத்துகிட்டு ஓடுறது, ஊழியக்காரன் சொன்னோன்னே அங்கே போகிறது இங்கே போகிறது, மாடு மாரி ஓடுறது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஊழியக்காரனுக்கு பின்னாடி காத்திருக்க வேண்டாம், தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை, மகனே இனி நீ இப்படிப்பட்ட காரியங்களை எந்த வாழ்க்கையிலும் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நீ வாழும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மேய்ச்சலின் ஆடுகளே, இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, ஐ வில் புட் எ லிமிட் லார்ட். இன்னையிலிருந்து ஒரு லிமிட்டை நான் வைத்திருப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை சொல்ல போறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நல்லா கவனிங்க, நாகமான் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் குஷ்டரோகியாக இருக்கிறார். கேள்விப்படுகிறார், இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார். எலிசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் ஒருவேளை எனக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும் என்று எண்ணுகிறார். நல்ல ஒரு காரியத்தை யோசிங்க. வருகிறார், எலிசாவுடைய வார்த்தை வருகிறது, யோர்தான் நதியில் போய் 7 முறை நீ முங்கி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளான காரியம் தான். 7 முறை முங்கி எழும்பினா என் வாழ்க்கை விடுதலையாக மாறிவிடும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நாகமான் முங்கி எழும்புகிறான். நடந்த காரியம், அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு மாறி போனதை நாம் வாசிக்கிறோம். நல்ல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். இவர் அவனுக்கு அற்புதங்களை செய்தபடியால் நல்ல காரியங்களை காணிக்கைய கொடுக்க வேண்டும் என்று கழுதைகளை கட்டி வச்சிருக்கிறார். எலிசாவிடத்தில் வரும்போது அவர் சொல்றாரு, எடா இதை வாங்கிறதுக்கு நான் அற்புதத்தை செய்யலை, இதை நீ வாங்கிட்டு வாங்கி தான் நான் வாழணும்னா அந்த காசு எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்களை குறை சொல்லலாமா? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு போதகராக, ஒரு பாஸ்டராக நான் இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
காணிக்கையை நம்பி நீ ஊழியம் செய்யக்கூடாது. காணிக்கையை நம்பி நீ ஜெபிக்க கூடாது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அங்க போனா 100 ரூபாய் கிடைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக சொல்ல முடியும், இந்நாள் வரைக்கும் என்னுடைய ஊழிய பாதையில அந்த இடத்துக்கு போனா எனக்கு 10 ரூபாய் கொடுப்பான், இந்த இடத்துக்கு போனா 300 ரூபாய் கொடுப்பான்னு எதிர்பார்த்து போன நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ததில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சில ஊழியக்காரங்க ஒரு வார்த்தையை சொல்வதை பார்த்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லுவார்கள். ஆனால் மூல பாஷையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சுவிசேஷத்திலே பிழைத்திருக்க வேண்டும். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பிரசங்கம் பண்றேன்னா முதல்ல நான் அதை பெற்றிருக்க வேண்டும். எனக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், நம்ம சொல்லும் ஊருக்கெல்லாம் உபதேசம், ஆனால் தான் குடும்பத்தில் அது ஒன்றுமே கிடையாது. ஊருக்கெல்லாம், அதாவது ஒரு வியாதி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தனக்கு அந்த வியாதி இருக்கும், டயபெட்டிஸில் இருக்கிறாங்கன்னா மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ சுகர் சாப்பிடவே கூடாது, அளவாக தான் சாப்பிடணும், இந்த சால்ட் உப்பு இருக்க அதை கூட போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுற எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தனக்கு வீட்டில் வந்தால் 1 ஸ்பூன் போடுற இடத்துல 10 ஸ்பூன் போட்டு குடிப்பான். ஊருக்கெல்லாம் உபதேசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியம் சம்பாத்தியத்துக்குரியதல்ல, ஆண்டவர் போஷிப்பார். எலியாவை அந்த காகத்தின் மூலமாய் போஷித்தவர் நம்மை போஷிப்பார். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அற்புதம் நடந்தவொன்னே கோடி கோடியாக கொண்டு கொடுக்குறீங்களே, கோடி கோடியாக கொடுக்கிறது தவறல்ல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள். கஷ்டப்படுறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடனை கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடனை கொடுக்கிறான். இன்னைக்கு ஊழியங்கள் காணிக்கையில் பெருகி இருக்கிறது. QR கோடை போடுறாங்க, தப்பு சொல்லலை. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது மனுஷனிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்தில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லியிருக்கிறது, என்னை என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் என்னை பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் என்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், சிலர் காணிக்கை கேட்குறாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. இவ்வளவு கொடுத்தா தான் ஜெபம் பண்ணுவோம், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா தான் ஊழியம், அதை செய்யணும், இது செய்யணும்னு காசை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா தேவ பிள்ளைகள் கடைசி நாட்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலரை பார்க்குறேன், குடும்ப நாசமாக போனாலும் பரவாயில்லன்ட்டு சபை கட்டுறதுக்கு காசை கொடுப்பான். ஏன்னா பிரிஸ்டீஜ் ப்ராப்ளம், சபைக்குள்ளே வந்தால் நான் தான் சபையை கட்ட காசு கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மனப்பூர்வமாக ஏழைகளுக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு பணம் புடுங்கிறவர்களாக தான் தேவ சபைகள் இருக்கிறது. கடைசி நாட்களில் பார்த்தா எங்களுக்கு எங்களுடைய சேனலில் எங்கள் வீடியோவை போடணும் 10,000 ரூபாய் கொடுங்க, எங்களுக்கு அந்த டிவி சேனலில் அந்த காரியத்தை போடணும் 10,000 ரூபாய் கொடுங்க. மனுஷனிடத்தில் கையேந்துவதற்காக ஆண்டவர் ஊழியக்காரனை உருவாக்கவில்லை, தேவத்திடத்தில் கையேந்துவதற்காக உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஒரு காரியத்தை தெரியும், இவ்வளவு நாள் ஊழியத்தில் என்னை வழி நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாக்கியங்களும் கலங்கங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக, என்ன செய்யும்படியாக? பழுது பார்க்கும்படியாக. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யும்படியாக? பழுது பார்க்கும்படியாக. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யார் இந்த காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? ஆசாரியர்கள் கொண்டு வந்தார்கள். விசுவாசிகள் கொண்டு வரல, ஆசாரியர்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? பழுது பார்க்கும்படியாக. இன்னைக்கு சபைங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இல்லை,
இன்னைக்கு ஏழைகள் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏழைகள் கையேந்திட்டு இருக்கிறாங்க. சபையில வருகிற உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பழுது பார்க்க வேண்டும். யாரை பழுது பார்க்கணும் தெரியுமா? ஏழைன்னு யார் உட்கார்ந்து இருக்கிறானோ, யாரு கண்ணீரின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்கு வாரி வாரி கொடுக்குறான், தப்பே இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் பிரியப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த சபை கட்டுமான பணிகளுக்கு கொடுங்க. அது ஆண்டவருடைய காரியம். சபையை கெட்டுறதும் ஆட்களை கொண்டு வருது, ஜனங்களை விசுவாசிகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருவது, இது என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய வாயின் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய கிரியை. இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அங்கே இத்தனை லட்சம் வாங்கி சபையை கட்டினா ஆகாதும், இங்கே இத்தனை லட்சம் ஒவ்வொரு முறையும் கண்ணீர் விட்டு அழுவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு பணத்தினால தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு நாளும் எண்ணாதீர்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்தா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்வதுதான் ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பழுது பார்க்க வேண்டும். காணிக்கை கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். இப்போ பழுது பார்க்குறாங்க. சில இடத்துல பார்க்குறோம், ஒரு சபைக்குள்ளால ஒரு 5 கொத்தனார் இருந்தால் போதும், வாங்க வேலையை செய்வோம், சபையை கட்டுவோம், ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சபையை கட்டும் பொழுது அதுக்கு காசு கொடுக்கணுமா. அதான் சங்கீதக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய கொள்ளை நோய் வருகிறது. கொள்ளை நோய் வரும் பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தேவ சமூகத்தில் சொல்கிறார், ஆண்டவரே ஒரு பலிபீடத்தை கட்டி பலி கொடுக்கணும்னு ஓடுறாரு. ஓடும் பொழுது அர்வனா என்கிற ஒருவருடைய நிலத்துக்குள்ளே வருகிறார். அவர் பார்த்துட்டு சொல்கிறார், ஐயா என் லேண்டெல்லாம் எடுத்துக்கோங்க, என்னுடைய காரியங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் பலி கொடுங்க என்று சொல்லும் பொழுது தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னுடைய தேவனுக்கு நான் அப்படி பலி கொடுக்க விரும்பவில்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை இந்த கிரயத்தை கொடுத்துதான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒருவேளை உங்ககிட்ட இருந்து இலவசமாக எதிர்பார்ப்பாங்கன்னா ஜாக்கிரதையாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஜாக்கிரதையாயிரு. ஏனென்றால் கடைசி காலங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உலகம் ஒரு அழிவுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் எப்படி பார்க்க வேண்டும் தகப்பனே, என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நான் எதற்கு கொடுக்க வேண்டும், என் கைகளை ஸ்திரப்படுத்தும், யாருக்கு கொடுக்க வேண்டும் கற்றுத்தாரும் அப்பா. இன்னைக்கு ஊழியங்கள் மிக மோசமான காரியங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பணம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், பணம் இருந்தால் பணம் கூட வாய பழகம் அப்படிம்பாங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தமான காரியம். பணக்கார வீட்டில் போய் உட்காந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கதை விடுவான். 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து எல்லா காரியத்தையும் பேசுவான், ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஒரு ஏழை வீட்டில், ஒரு பாமரையான ஒரு மனுஷன் வீட்டில் போய் முட்டங்கால் போட்டு கர்த்தருன்னு ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கொடுக்கிறவன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். யாரை குத்தி காட்டும்படியாக விரும்பலை. ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அதனால தான் எரேமியா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளை, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை நான் சிதறடிக்க பண்ணிடக்கூடாதப்பா. ஆண்டவரே அந்த ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாது ராஜா. அந்த ஜனங்கள் பாவத்திற்குள்ளே அக்கிரமத்திற்குள்ளே தெரியாமல் எந்த காரியத்தை செய்துவிடக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே தெரியாமல் எந்த ஊழியக்காரனையும் தன்னுடைய வீட்டிற்குள்ள ஆண்டவரே முக்கியமான இடங்களுக்குள்ள அனுமதித்திடக்கூடாதப்பா. ஆண்டவரே இரண்டாவது பார்க்கிறோம், தேவையில்லாம காசுகளை பணங்களை ஆண்டவரை நம்பி கொடுத்து விடக்கூடாது ராஜா. ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வேலை பார்க்கிற வருகிற ஒரு அண்ணன் என்னை பார்த்து சொன்னாங்க, நான் போகிற சபைக்கு நான் இப்போ போகலை தம்பி அப்படின்னாங்க. ஏன் அண்ணன் நீங்கள் போகலை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க,
எங்கள் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி, அவர்களுக்கு 10 வருஷமாய் 12 வருஷமாய் குழந்தை இல்லை தம்பி. அந்த ஊழியக்காரர் அவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் போகும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஏனென்றால் அவருடைய புருஷன் வெளிநாட்டில் இருந்தபடியா நல்ல காசுள்ளவர்கள் கறந்து கொண்டே இருந்தார். ஏறத்தாழ 20-25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு. 12 வருஷம் ஜெபிச்சு பிள்ளை இல்லை. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்களா, நான் சேவ் பண்ணி வைத்திருந்த பணங்கள் எல்லாமே இழந்து போனேன். இப்பொழுது எனக்கு குழந்தையும் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்க போகிறதும் இல்லை. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அண்ணாவிடத்தில் கேட்டார்களாம். இந்த அண்ணன் அந்த பாஸ்டரிடத்தில் போய் கேட்கும் பொழுது சொன்னார்களாம், அவர்கள் தந்ததுக்கான அத்தாட்சி என்ன இருக்கிறது? வாட்ஸ் த ப்ரூஃப்? கொடுத்ததற்கான அத்தாட்சி என்ன இருக்கிறது? காணிக்கை தானே கொடுத்தார்கள், எப்படி திரும்ப கேட்கலாம்? இன்னைக்கு ஊழியக்காரர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் எதனால யாருக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும், யாரோ ஒருவர் தேவையோடு இருப்பதினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து போடாதபடி, மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து போடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கடவன். யார் சொல்றார் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் சொல்லலை, வசனம் சொல்லி இருக்கிறார். 2 காரியத்தை பார்க்குறோம். முதல்ல பார்க்குறோம், யூ ஹாவ் டு மெயின்டைன் எ லிமிட். ஒரு லிமிட் இருக்கணும், ஒரு எல்கை வச்சிருக்கணும். பாஸ்டராக இருக்கலாம், சபையில் வர்ற விசுவாசியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூமில் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறீங்களா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அனுப்பிடுங்க. இதை விட்டுட்டு அந்தரங்கமான காரியத்தை பேசுவதோ தேவையில்லாத காரியத்தை சொல்லுவதோ வாழ்க்கையில் வைக்கக்கூடாது. 2வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், காணிக்கை கேட்டு தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். தயவு செய்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு கையை கும்பிட்டு சந்தோஷமாக அனுப்பி வச்சுருங்க. சிலர் இன்னைக்கு காணிக்கைக்காக மாத்திரம் ஊழியம் செய்கிற கூட்டம் இன்னைக்கு இருக்குது. எனக்கு ஒரு காரியம் தெரியும், என்னை பிழைப்பூட்டுறது மனுஷன் அல்ல, என்னை பிழைப்பூட்டது தேவ ஆவியானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்னை சுற்றி வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஒரு காரியம் தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் மனுஷனை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பரலோகத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நிச்சயமாய் வழி நடத்துவார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு போதகர் இடத்துல, மேட்பன் என்று சொல்லுகிற இடத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் அதுதான் மறுபடியும் சொல்றாரு. ஒருவேளை அவங்க கெடுப்பாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ, ஆனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெள்ளையும் போட்டு தான் வருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்க்கறதுக்கு பரிசுத்தவான் இயேசுவின் நாமத்தை சொல்லி தான் வருவார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் என் நாமத்தை சொல்லி அற்புதத்தை செய்வார்கள், என் நாமத்தை சொல்லி அதிசயத்தை செய்வார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து எது நல்லது, எது ஆவிக்குரிய பாதை, எது உண்மையான வழி என்று தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும். ஊழியக்காரன் வந்தாலும் லிமிட் தான். நைட்டு 9 மணிக்கு பிறகு வெளியே போகக்கூடாது. ஊழியக்காரன் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். என் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் ஏற்ற பாஸ்டரை உண்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏற்ற துணை மனைவியை கொடுத்துருக்கிறாரு, மனைவிக்கு புருஷனை கொடுத்துருக்கிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல மனைவிக்கு பாஸ்டரை கொடுத்துருக்கிறாரு, புருஷனுக்கு பாஸ்டரை கொடுத்துருக்கிறாரு. எங்கேயா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரா? ஆனால் இன்னைக்கு புருஷன் மனைவியை விட்டுட்டு பாஸ்டர் ஓடிட்டு இருக்கிறான், மனைவி புருஷனை விட்டுட்டு பாஸ்டர் சொன்ன காரியத்துக்கெல்லாம் மண்டே ஆட்டிட்டு இருக்கிறான். இதனால குடும்பத்தில் பிரச்சனை, இதனால குடும்பத்தில் தரித்திரம், இதனால குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவுபாடுகள். ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பயந்த வாழ்க்கைய ஆண்டவரே, மனுஷனுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம்ப்பா. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, we will keep a distance, a limit in our life, Lord. உடைய வாழ்க்கையில் ஒரு லிமிட்டை வைக்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், கொடுக்கிற காரியத்தில் கவனமாக இருக்கிறோம். ஒருத்தன் கேட்டு தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறான்னா இருக்கட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போட்டு வந்துருங்க. உங்களை பிழை போட்டுக்கிறது ஆண்டவர். என்ன ஆசீர்வதிக்கிற தேவன்?
உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கிற ஒரு காரியம், நாளைக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா ஆண்டவர் அன்னன்னைக்கான தேவையை அன்னன்னைக்கு அவன் வாழ்க்கையில காகத்தை கொண்டாகிலும் என்னை போஷித்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாது, எப்படி நடத்துறாருன்னு தெரியாது, எப்படி என்ன வாழ வைக்கிறார்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன வாழ வைக்கிறவர் உங்களையும் வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.